பாருங்க, அந்த நீதிபதி அவர்கள் சுவாமிநாதனுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க. நாங்கள் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த எதிர்கட்சியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாராளுமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவரை நீக்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும். அவங்க ஆர்எஸ்எஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் யாருன்னு தெரியல. உங்களுக்கு சாதகமாக பதிவுலாம் வரும்போது, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புலாம் வரும்போது இந்துக்களை எப்படிலாம் வந்து கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்துக்களுடைய என்னென்னு பண்ணிடுவாங்க இந்துக்கள். இவங்க ஓட்டை தான் நம்ம எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அதனால் பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே போய் தமிழ்நாட்டில் இது நடக்குதுன்னா அசிங்கம் பண்ணி விடுறாங்க. முருகர் வந்து அவர் கொடுத்த தீர்ப்பு கரெக்டான தீர்ப்புங்க. அவர் கரெக்டான இது தான் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்னமோ பெரிய பில்டப் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு இருக்கிற அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த சமுதாயம் வந்து இவங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் இது பண்ணி கையெழுத்து வாங்கி ஏற்கனவே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு இங்கே இருக்கிற கட்சிகள் இருக்கிற அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க. ஒரு சாமிநாதங்கிறவர் ஒரு தீர்ப்பு அவர் நிறைய தீர்ப்பு கொடுத்துருப்பாரு. இந்த தீர்ப்புக்கு ஏன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அவங்க ஒரு பில்டப் பண்ணி அப்படியே சிறுபான்மை இனத்துக்கு நாங்கள் வந்து எல்லாமே இங்கே ஒன்றுமே கிடையாது, இந்த வாட்டி தான் வைக்க போகிறாங்க ஆப்பு, அது ஒழுங்காக அப்படியே விட்டுட்ருக்கலாம். இது இன்னும் மறுபடியும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க.